உலகத் தமிழர்கள் யாவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நமது இமெயில் தமிழ் ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நல்குமாறு மிகவும் பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத் தமிழர்கள் யாவருக்கும் என் அன்பும் வணக்கமும். தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதி நாட்களை சிறையில் கழிச்ச ஒரு புனித மகனை பத்தி இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அண்ணன் பேரறிவாளன் உங்களுக்கு நல்லா தெரியும். 7 பேர் விடுதலைக்காக தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமா கத்தி குப்பாடு போட்டு சட்டமன்றங்கள்ல தீர்மானமா போட்டு பல வடிவங்கள்ல உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி அண்ணன் பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அங்க ஈழத்தினுடைய வரலாற சுருக்கமா நம்ம சொல்லணும்னா, ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பெருமை கொண்ட மண்ணுதான் இலங்கையில 2300 வருடங்களுக்கு முன்பாகவே எல்லாளன் என்ற ஒரு தமிழ் மன்னன் ஆண்டது உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்பாக பராக்கிரம பாகு அப்படிங்கிற ஒரு சிங்களன் தமிழர்களை வெளியேற்றி விட்டு அந்த ஆட்சியை பிடிச்ச பிறகு சிங்கள குடியேற்றம் என்பது தமிழர் பகுதியில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது உங்களுக்கு தெரியும். தமிழர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகத்தான் அந்த இடத்தில் பல வடிவங்கள்ல தந்தை செல்வா போன்ற பெருமக்கள், காந்தியை விட தாண்டிய சிந்தனை கொண்ட தந்தை செல்வா உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் அகிம்சை வழியிலே போராடி அந்த இடத்துல தோற்று போய் அண்ணன் பிரபாகரன் அவர்கள், மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் கையில் ஆயுதம் என்பது காலம் கொடுத்தது. இவர்களாக விரும்பி ஆசைப்பட்டு நேசித்து காதலித்து ஆயுதத்தை கையில் தூக்கவில்லை. வேற வழியே இல்லை, இனிமே ஆயுதத்தை எடுத்தா தாண்டா நம்மளால போராட முடியுங்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகு போராடினார்கள். அவர்கள் போராடும் போது இந்திய பெருந்தேசத்தை அவர்கள் பெருசாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அங்கல்ல ஒரு பெரிய பிரச்சனையும். அப்ப அன்னை இந்திரா காலத்தில் இருக்கக்கூடிய நிலை என்பது வேறு. ஆயுத பயிற்சியும் பண உதவியும் மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டம். பெருசா பண உதவி கொடுத்து அண்ணன் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை உளமாற நேசித்த ஒரு தலைவன் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறத மறக்க முடியாது. அந்த நேரங்கள்ல அன்னை இந்திரா அவர்கள் இங்கே கூப்பிட்டு ஆயுத பயிற்சி கொடுத்து எல்லா இதையும் அழகு பார்த்தது அன்னை இந்திரா அவர்கள். அந்த அன்னை இந்திரா காலம் என்பது வேறு. அதற்கு பின்பாக துரதிருஷ்டவசமாக ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமை ஏற்ற பின்பு பார்வை என்பது மாறுது. அங்க இப்ப என்னன்னா, என் வீட்டுக்குள்ளேயும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனைனா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்காரன், அதாவது என் பகுதியில் இருக்கக்கூடிய எவன் அந்த காவல் எல்லைக்கு உள்பட்டவனோ அவன் என்கிட்ட மத்தியஸ்தம் பண்ணலாம். அது நியாயம் இருக்கு. என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனைக்கு நல்லா சொல்ல போனா பாகிஸ்தான்ல இருந்தோ அல்லது ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ அல்லது அண்டை நாடுகள்ல இருந்தோ எவனோ ஒருத்தன் என் வீட்டுக்குள்ள 2 பக்கத்து வீட்டு பிரச்சனைக்கு எவனாவது ஒருத்தர் 3ஆம் மனுஷன் மூக்க நுழைப்பதை எந்த அறிவில் சிறந்த பெருமக்களா அதை ஏற்றுக்கொள்வாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. என் சண்டைப்பா, என் பக்கத்து வீட்டு சண்டை நான் பாத்துக்கிடுவேன், என் உள்நாட்டு சண்டை அவன் பாத்துக்கிடுவான். அவனுக்குமான பிரச்சனை எனக்கு தமிழீழம் வேணும்டா, தமிழீழம் மட்டுமே எனக்கான தீர்வை தரும் சொல்லி மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் தாங்கிய வழியில போராடுறாங்க. நெருக்கி அவர்களை சிங்களத்தை நெருக்கி முடிச்சு விடுற மாதிரி ஒரு காலம் போய்கிட்டு இருக்க காலகட்டங்கள்ல ஐயா அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஜெயவர்தனையோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அசோக ஹோட்டல்ல மேதகு தலைவர் அவர்களை அடைத்து வைத்து கொண்டு மிரட்டியது உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் தாண்டி திரும்ப எம்ஜிஆர் அவர்களுடைய முன்னெடுப்பால வெளியே கொண்டு வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இவ்வளவு கசப்பான ஒரு நிலையை வைத்துக் கொண்டு அங்க ஜெயவர்தனை ராஜீவ் ஒப்பந்தம் போடுறாங்க. யாருக்கு பிரச்சனை? தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் ஜெயவர்தனை அவர்களுக்கும் ஒப்பந்தம் போட்டிருந்தால் கூட நியாயம், அதை ஏற்றுக்கொள்வாங்க, தமிழர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஒப்பந்தம் போடப்பட்டதே மேதகு தலைவரை கொண்டு இங்க வச்ச பிறகுதே அந்த ஒப்பந்தத்தை காட்டுறாங்க. அதுல பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப மறுக்கிறாங்க, வேண்டாம் இது வந்துச்சுனாலும் சரியா வராதுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க. பலமுறை ராஜீவ்காந்தி அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் கடிதம் கூட எழுதுறாங்க, உடல. அதுக்கடுத்து அந்த ஒப்பந்தம் வருது. அந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு அங்க ஒரு பாராட்டு விழாவுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்திய பிரதமர் ஐயா ராஜீவ்காந்தி இலங்கைக்கு போனது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது ஜெயவர்தனையுடைய பையன் ரவி ஜெயவர்தனை அங்க பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறாரு. அப்ப இருக்கும் பொழுது போகும்பொழுது அந்த
துப்பாக்கியில் இருக்கக்கூடிய தோட்டாக்கள்லாம் எடுத்துருங்கிறாங்க. அது என்னன்னா 81ல எகிப்து அதிபர் ஆசாத்தை வந்து படுகொலை செய்யறாங்க. அந்த பாதுகாப்பு வீரனாலேயே சுட்டுக் கொல்லப்படுறான். அதுக்கு பிறகு உலக நாடுகள் பூராமே ஒரு அட்டன்ஸுக்குள்ள வந்து உறுப்பினர் வந்து ஏதாவது தலைவர் பெருமக்கள் வரும்போது தோட்டாக்கள் நிரப்பிய துப்பாக்கிகள் வந்து வச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு விதி வந்து பரவலாக்கப்படுது. அப்ப வந்து தோட்டாக்கள் எடு ராஜீவ்காந்தி அவர்கள் வரும் பொழுது தோட்டாவெல்லாம் எடுன்னு சொல்லி ஜெயவர்த்தனோட மகன் ரவி ஜெயவர்த்தன் உத்தரவு போடுறேன் எடுக்கிறாங்க. அப்ப அங்க கடற்படையை சேர்ந்த ஒரு அதிகாரி, ஒரு சாதாரண ஒரு ஆளு என்ன செய்யறான், அங்க இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, அவன் என்ன செய்யறான் பாருங்க, தோட்டா தானடா எடுத்துட்ட, இந்த துப்பாக்கி அங்க கையில தானே இருக்குன்னு புரட்டி பிடிச்சுக்கிட்டு விஜயமுனி விஜிதா ரோகன டிசில்வா அப்படிங்கிறது அவனோட பேரு. அந்த நாய் என்ன செய்யுது, இந்திய திருநாட்டினுடைய இந்திய மக்களினுடைய பிரதிநிதி இந்திய பிரதமர் அங்க போறாரு. அந்த பிரதமரை பின்னாடி அவர் முன்னாடி போட்டு பின்னாடி ஓடி வந்து குடங்கையில போய் பின்னாடி பொழுதில துப்பாக்கிட்டு ஓங்கி அடிக்கிறான். அப்ப மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் யோசிச்சிருக்கணும், ஒரு கணம் யோசிச்சிருக்கணும். இது வந்து இந்த அளவுக்கு நம்மள ஒரு பிரதமரே வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறானே, இந்த மக்கள் தப்பாவி அந்த ஈழ மக்கள் வந்து என்ன பாடுபடுவாங்க இவங்கிட்ட அப்படிங்கிறத சிந்திக்கவே இல்லை. இருந்தும் கூட கட்டாயப்படுத்தி அதை அமலுக்கு கொண்டு வராங்க. அப்போது மேதகு தலைவர் அவர்கள் வந்து சுதுமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பேசுனது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த அமைதிப்படைங்கிற பேர்ல வந்து இந்திய ராணுவத்தை அனுப்பி வந்து நாங்க அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்த வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈழத்தமிழர்களுக்கு நான் நன்மை பயக்கும் விதமாகத்தான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை தீபீந்தர் சிங் அப்படிங்கிற லெப்டினன்ட் மூலமா வந்து சொல்றாங்க. அங்க வந்து பார்த்தா போக 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 அது தமிழர்களுக்கு எதிராகத்தான் வந்து ராணுவம் செயல்படுது. வந்து விடுதலை புலிகள் கையில் இருந்த அந்த ஆயுதங்களை மட்டுமே பிடுங்கினார்களே தவிர சிங்கள நாயிட்ட இருந்து எந்த ஆயுதத்தையும் அவங்க பிடுங்க. அப்போ ஒரு கனரக வாகனம் முழுவதும் வந்து ஆயுதத்தை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. போராளிகளை விடுதலை செய்ய சொல்லி இதுக்கு வந்து நம்ம மாற்றம் நம்ம கேட்கிறோம். போராளிகளை வந்து குறைவாத்தான் விடுதலை செய்யறாங்க. கேட்டதுக்கு என்ன செய்யறாங்க, குறைவான ஆயுதத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. முழு ஆயுதத்தை கொண்டு வந்து பிரபாகரன் தரப்புல வந்து கொண்டு வந்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பலாலி ராணுவ முகாம்ல வந்து தான் கொடுக்குறாங்க. அப்ப யோகிரத்தினம் சொல்லிதான் முதல் துப்பாக்கி வந்து வைக்கிறாரு. உலக நாடு முழுக்க வந்து அந்த காட்சிகள் எல்லாம் வந்து பதிவு செஞ்சது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்பையில வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு, 175 mm இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் இருக்கு. இது என்ன ஆயுதங்களுக்கு மத்தியில சிலிண்டர் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னா, இதுதான் குண்டு வீசப்படும் வந்து ஒரு சிலிண்டர். இது எங்களுடைய சொந்த தயாரிப்புன்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும் போது தீபீந்தர் சிங் வந்து மிரண்டு போய் பார்த்த செய்தி எல்லாம் உலக நாடுகள் பூரா வருது. கடைசியில அந்த நடந்த போர்கள்ல உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்மகிட்ட இருந்து புடுங்கக்கூடிய ஆயுதமே திரும்ப நம்மகிட்டயே வந்து நமக்கு எதிராகவே திரும்பியதை வந்து பாக்குறாங்க. அங்க ஈழத்துல இருக்கக்கூடிய போராளிகள் பாக்குறாங்க, தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் போகுது. அப்பதான் தெரியுது, இலங்கை ராணுவம் நம்மளுக்காக வரல, அவங்க வந்து சிங்களர்களுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க. நம்ம மக்களை வந்து வேட்டையாடினாங்க, இலங்கை ராணுவமும் வேட்டையாடினாங்க. நம்ம ஏற்கனவே வெந்த உள்ள வேலை பாய்ச்சது போல நம்ம பல துயர்கள்ல இருக்கிறோம். அவன்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய புனர்வாழ்ங்கிற பெயர்ல வந்து நம்மளை அத்துமீறி நம்மகிட்ட வந்து சிங்கள குடியேற்றங்களை கட்டாயப்படுத்தி நம்மகிட்ட வந்து திணிக்கிறான். இப்படி பல்வேறு விடயங்கள்ல வந்து அழுத்தப்பட்டு அந்த உளவியல் ரீதியாக நமக்கு என்னைக்கடா ஒரு நிம்மதியா நம்ம வாழ முடியும், எந்த நேரமும் குண்டு சத்தம், தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகளை வீசுறான். அப்படி ரொம்ப வந்து குழந்தைகளுக்கு பதுங்குக்குழியில வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எந்த இடத்துலயும் ஒரு மருத்துவ ஆனா முப்படை கண்ட ஒரு தலைவனாக, முப்படை கண்ட அமைச்சர் தலைவன், உண்மையிலே உலக வரலாறுல அண்ணன் மேதகு தலைவர் பிரபாகரனை போல ஒரு ஆண்மகனை உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு வந்து ஒரு படுநேர்த்தியான ஒரு கட்டமைப்பை வந்து வச்சிருக்க ஒரு தலைவனுக்கு இந்தியாங்கிற பெருந்தேசத்தை வந்து நேரடியாக எதிர்க்க மனம் இல்லாமல் போனதால் அங்க வந்து பல விஷயங்களை வந்து சமரசம் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. இவர்களை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. கால கொடுமை வந்து அந்த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் போனதுல, அந்த அமைதிப்படை போனதுல, இந்தியன் அமைதிப்படை போனதுல வந்து பல சிக்கல்கள் வருது. அங்க இருக்கக்கூடிய பல பேர் வந்து வந்துட்டாங்க. அப்ப வந்து அதுக்கடுத்து வந்து இந்த புனர்வாழ்வுங்கிற கூடாது, போராளிகளை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு 5 அம்ச கோரிக்கை வந்து முன்னிறுத்தி திலீபன் அவர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து முன்னெடுத்து உங்களுக்கு தெரியும். உலக வரலாறுலயே ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம 12 நாள் 265 மணி நேரம் வந்து தன்னுடைய உயிரை வந்து துச்சமான தூக்கி எறிந்த ஒரு தியாக நெருப்பு அண்ணன் திலீபன் அவர்கள் மறைஞ்சது உங்களுக்கு தெரியும். அதற்கு காமன் நேரம் கழிச்சு வந்து அண்ணன் பிரபாகரனை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. அப்ப இனிமே ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து பல சிக்கல்களை வந்து தாண்டி வந்து 1991 மே 21 ஸ்ரீபெரும்பூர்ல வந்து தேர்தலுக்காக வந்திருக்க பொழுது ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தவறுதான், துன்பியல் நிகழ்வு தான், துக்க நிகழ்வு தான், மறக்க முடியாத ஒரு துன்பியல் நிகழ்வு. அது ஒண்ணுதான், அதுல மாற்றுக்கிறது இடமே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த உள்நாட்டு பிரச்சனைக்குள் மூக்கை நுழைப்பதற்கு நமக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது?
அதிகாரம் கொடுத்தது யாரு? நீங்க போய் அமைதிப்படைங்கிற பேர்ல அங்க போய் நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? ஆயுதத்தை இந்த மக்கள்கிட்ட இருந்து, போராளி குழுக்கள்கிட்ட இருந்து புடுங்கிட்டு அந்த சிங்கள பேரினவாத அந்த இனவாத அந்த அவங்கிட்ட இருந்து ஏன் ஆயுதத்தை புடுங்கல? ஆயுதத்தை ஏன் கொடுக்கல? ஐயா ராஜீவ்காந்தி இங்க வரும்பொழுது, இந்த இடத்திற்கு வரும்பொழுது ஏன் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு காங்கிரஸ் கழக தலைவர் ஒருத்தன் கூட பக்கத்துல இருந்து ஏன் போய் சாகல? அப்பாவி மக்களும் காவல்துறையை சார்ந்தவங்களும் அந்த பாட்டு பாடின குழந்தைகள் உள்பட இறந்தாங்களே தவிர ஏன் ஒரு தலைவர் கூட சாகல? என்ன காரணம்? ஒரு காங்கிரஸ் தலைவர் கூட ஏன் பக்கத்துல இல்ல? அப்ப இந்த உலக நாட்டுக்கு பூராம இவருடைய கொலை தெரியுங்கிறத இன்னைக்கு எத்தனையோ பெருமக்கள் சொல்றாங்களே. தியாகராஜன் அவர்கள் வாக்குமூலம் இருக்குது. அவர்கள் தவறுகளாக பேரறிவாளன் உள்ளிட்டவர்கள் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் தவறாக திட்டமிட்டே பதிவு செய்தோம் சொல்லி சொன்னதெல்லாம் வருது. இன்னைக்கு ஒரு ஆவணப்படங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. எழுத்தாளர் கார்த்திகேயன் அவர்கள் சிபிஐ அதிகாரி கார்த்திகேயன் சொன்ன வாக்குமூலம் இருக்குது. ரகோத்தமன் சொன்ன வாக்குமூலம் இருக்குது. இப்படி எல்லாத்துலயுமே இது ஒரு 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 மர்மமாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன் உண்மையான கொலை குற்றவாளிகளை கைது செய்யப்படல? ஒரு ரெண்டு பேச்சு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறது இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த 7 பேர் விடுதலைக்கு என்ன பாடு? தூக்கு. அதற்கு பின்பாடு நிறுத்தி வைக்கப்படுது. அதற்கு பின்பாக நீதிமன்ற வாசல்களை தட்டுறாரு. உச்ச நீதிமன்றத்தை போய் தட்டி அதற்கு பின்பாக தான் அவர் அந்த விடுதலை பெற்று அந்த மகன் வெளியே வந்தாரு. உள்ள இருக்கும் போதே படிச்சாரு. உள்ள இருக்கும் போதே பல பட்டங்களை பெற்றாரு. உள்ள இருக்கும் போதே கோல்டு மெடலிஸ்டாக உயர்ந்த ஒரு மகன் தானே அண்ணன் பேரறிவாளன் அவர்கள். உள்ள இருக்கும்போது என்ன பாடு? அந்த தாய் அற்புதமால அந்த மகனை கொண்டு வருவதற்காக பட்ட சித்திரவதை எத்தனை? ஒரு தாய் தன் மகனை அந்த சிறையிலிருந்து மீட்டு அவன் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த தாய் பட்ட பாடை எவனாவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு அம்மையார் சுபா அப்படிங்கிற ஒரு எம்பி அவர்கள் நீ கதறிக்கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? அண்ணன் பேரறிவாளனை தீவிரவாதி என்று சொல்லி பதிவு செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? உச்ச நீதிமன்றம் ஒரு தீவிரவாதி என்று சொல்லி வெளியே விடுதலை செய்ததா? எந்த அடிப்படையில் நீங்கள் எல்டிடி அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இந்திய பெருநாடு, இந்திய பெருந்தேசம் தடை செஞ்சிருக்கு. அந்த தடையை நீக்குவதற்கு கூட அண்ணன் வைகோ போன்றவர்கள் சமீப காலத்திற்கு முன்பாக கூட போராடினது உங்களுக்கு தெரியும். அந்த தடையை நீக்குங்க. இன்னைக்கு விடுதலை புலிகளுடைய அந்த தமிழக தாயகம்ங்கிறது அந்த அடங்காத தாகமா நிற்கக்கூடிய அந்த தமிழக தாயம் இன்னைக்கு அந்த தாயத்தின் விடுதலைக்காக போராடிய அண்ணன் பிரபாகரனோ அந்த பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தாரோ பச்சை மண்ணு பாலச்சந்திரனை கூட 4 தோட்டாக்க நெஞ்சில வச்சு சுட்டு கொண்ட பிறகு கூட இன்று வரை தடை நீக்கிருங்க. அந்த போராளி குழுக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய உலக தலைவர்களின் ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் இல்லை என்று சொன்ன பிறகு அந்த தடையை நீக்கிற வேண்டியதானே? அந்த தடையை நீக்குவதற்கு என்ன தயக்கம் நம்ம இந்திய பெருந்தேசத்திற்கு? அந்த நாட்டு பிரச்சனைகளை இவங்க போய் தேவையில்லாம மூக்க நுழைச்சதுக்கு யார் குற்றம்? இப்ப ஐயா அமரர் ராஜீவ்காந்தி உயிர் மட்டும் என்ன, எல்லா இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த உயிரும் தாங்கி இருந்த உயிரா? அவரும் என்னை போல உங்களை போல மற்றவர்களை போல உள்ள உயிர் தானே. அவருக்கு மட்டும் விசேஷ உயிர் என்று இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்குதா? அந்த ஈழ தமிழர்கள் கொத்து கொத்தா பொண்ணாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்திய பெருந்தேசம் தடை செய்யப்பட்ட குண்டுகளையும் ரேடாரையும் கொடுத்து உதவி ஒட்டுமொத்தமாக 1.25 லட்சத்துக்கு மேலாக தமிழ் மக்கள் நசுக்கி கொல்லப்பட்டதற்கு அந்த உயிர்கள் எல்லாம் உங்களுக்கு உயிராக தெரியலையா? நான் தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு கதறிக்கொண்டு பேரறிவாளன் தீவிரவாதி, தடை செய்யப்பட்ட இயக்கம் தீவிரவாத அமைப்பு, எல்டிடி அமைப்பு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி கத்துறீங்களே, எதுக்கு இந்த கத்தணும்? அந்த கொலையை முன்னின்று ஏற்றி நடத்தியது யார்? இந்த காங்கிரஸ் தானே. அந்த காங்கிரசுக்கு துணை போன திமுகவோடு திமுக நிலைப்பாடு என்ன? காங்கிரஸை ஒழித்து கட்டுவதுதான் எங்களை முதன்மை கோட்பாடு அப்படிங்கிற கொள்கை கொண்ட இந்த கட்சி இன்று மாறி அவர்களோடு சவாரி செய்து அந்த 2Gங்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு ஊழலை முன்னெடுத்து அந்த வழக்கு கூட இன்னைக்கு வரை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த சொந்த நாட்டு மக்களை, சொந்த குடியை, அந்த தமிழருக்கான ஒரு தனி தேசம் வேணும் சொல்லி உள்நாட்டு போர், அது உள்நாட்டு பிரச்சனை. அந்த உள்நாட்டு பிரச்சனையை போய் நம்ம மூக்க நுழைக்கிறதுக்காக அதிகாரம் கொடுத்தது. இன்னைக்கு உலக நாடுகள் பூரா இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய அவன் செய்யக்கூடிய வேலை கொஞ்ச நஞ்சம் வேலையா ட்ரம்ப் செய்யற வேலை. அந்த ட்ரம்ப் செய்யற வேலை இன்னைக்கு கோமாளித்தனம் ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு சாடுதுல. அதை போல ஒரு நிகழ்வா இது இல்லையா? உண்டா இல்லையா? ஏன் இன்னைக்கு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு வாராரு அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களும் ராஜீவ்காந்தி அவர்களை சூழ்ந்து இருக்கணுமா வேண்டாமா? ஏன் இல்ல? ஒரு தலைவர் கூட ஏன் சாகல? காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் கூட, ஒரு ஆள் கூட ஏன் சாகல? அந்த இடத்தில் அவரோடு சேர்ந்து மணிஞ்சிருக்கணுமா வேணாமா? ஏன் நீங்க திட்டமிட்டு அந்த இடத்துல இருந்து விலகுனதுக்கு என்ன காரணம்? சந்தேகமே உங்கள் மேலேயே எங்களுக்கு தீராத சந்தேகம் இருக்குதே, அந்த தீராத பழி இருக்குதே. அப்பாவிகள் போய் மாட்டிடக் கூடாது அப்படிங்கிற கண்ணன் அப்பாவிகள் தண்டனை பெற்ற குற்றவாளிகளா கூட உங்க வாதத்தின்படி எடுத்துக்கிறோமே. விடுதலை செய்யப்பட்ட பிறகு அதை தடுப்பதற்கு நீங்க யார்? அண்ணன் பெங்களூர்ல போய் படிச்சு 3 ஆண்டு படிப்பை எடுத்து படிச்சு அதை பார்க் கவுன்சில பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு அந்த என்ஓசின்னு சொல்லக்கூடிய அந்த தடையில்லா சான்று கொடுத்தது தமிழ்நாடு காவல்துறை.
அந்த புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் மெம்பர்கள் அதை அங்கீகரிச்சு வந்து 2550 பேர் இவரோட சேர்த்து வந்து பதவி பிரமாணம் அன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இவர் எடுத்தது மட்டும் உங்களுக்கு உடைய வேண்டிய அவசியம் என்ன? மற்றவர்கள் எவருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எல்லா வழக்கறிஞர் பெருமக்களும் நாங்கள் நீதிமன்றத்தை புறக்கணிப்பு செய்கிறோம், பேரறிவாளனை சட்டப்படி ஏற்றுக்கொண்டது செல்லாதுன்னு யாராவது சொல்றாங்களா? சட்டப்படி ஏற்றுக்கொண்டது சரி என்றுதானே பல அறிவில் சிறந்த பெருமக்கள், அந்த வக்கீல் துறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் சொல்றாங்க. உங்களுக்கு மட்டும் என்னங்க? ராஜீவ்காந்தி அவர்கள் உயிர் என்றால் மற்றவர்கள் உயிரெல்லாம் உயிர் இல்லையா? உயிர் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? உங்களுடைய அந்த பிரதமர் உங்களை இந்திய பிரதமர் அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய இலங்கை பிரதமர் பிரேமதாசா தாய்லாந்துக்கு என்ன மயிரோடுங்க போனானா? நான் தெரியாம கேட்கிறேன். அதே இலங்கை பிரதமர் பின்னாடி இலங்கை அதிபராக அதே பிரேமதாசா வந்த பிறகு அந்த விஜிதா ரோஹினி டிசில்வாவை எந்த நிபந்தனையும் இன்றி அடிச்சது ராஜீவ்காந்தி அவர்களை மண்டல புலவில் அடிச்ச சர்த்தாண்டா அப்படின்னு எந்த நிபந்தனையும் இல்லாம அவனை வெளியில கொண்டு வந்தானே, அந்த சிறையில இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தானே, அவனை புனிதனை போல கொண்டாடினாங்களே. அந்த பிரேமதாசா அதிபராக இருந்த பொழுது இந்திய பிரதேசத்திலிருந்து எவன் அவனை கண்டிச்சது? ஏன்டா ராஜீவ்காந்தி அவர்களை தாக்கியவனை நீ எப்படா விடுதலை செஞ்ச? அவனை எப்படா நீ கொண்டாடுற? எந்த நிபந்தனை முன்னிட்டு ஏன்டா அவனை விடுதலை செஞ்ச அப்படின்னு நீங்க ஏதாவது கொண்டாடி இருக்கீங்களா? விடுதலை புலிகள் என்ன அந்த சிங்கள ராணுவத்தை சிங்களத்திகளையோ அல்லது சிங்கள பெருமக்களையோ கொல்லணும், அந்த சிங்களத்திகளை ஒவ்வொருத்தையா நாசப்படுத்தணும். இதுவரைக்கும் உலக வரலாறுல எதிரியாக கட்டமைக்கப்பட்ட சிங்கள ராணுவத்தை தான் எதிரியாக கனவில் கூட கண்டார்களே தவிர நேரில் ஒரு அப்பாவி சிங்களனை கூட கொள்ளலையே, ஒரு அப்பாவி சிங்களத்தி கை விரலை கூட பிடிச்சி இழுக்கலையே. ஆனா என் பெண்களை செய்தி வாசிப்பாளர பச்சை மாச குழந்தைய 4 மாச குழந்தைய வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய கூட கிழிச்சிருந்த அந்த சிசுவை சிவத்துல இருந்து கொல்லும் போது பிறப்புறுப்புல உடலுறவு செஞ்சு வன்னுறவு செஞ்சு கொண்டுபிட்டு பிறப்புறுப்புல துப்பாக்கியை செலுத்தி அதை கொல்ல பொழுது 1.5 லட்சம் பேரை ஒண்ணு போல கடத்தி ரசாயன பொடியை புல்டோசரை வச்சு ஏத்திட்டு ரசாயன பொடியை தூவி மண்ணோட மண்ணா மக்க செய்த போது உலக நாடுகளை பூரா செஞ்சிலுவை செலுக்கம் உள்ளிட்ட அத்தனை ஊடகங்களை உள்ள வரவிடாம தடுத்த பொழுது இந்த உலகத்தின் மனசாட்சி எங்க போயிடா உறங்குச்சு? உலகத்தின் மனசாட்சி எங்க போய் உறங்குச்சு? குறைந்தபட்ச கேள்வி அவனாக எழுப்பினானா? இன்னைக்கு பன்னாட்டு நீதிமன்றங்கள்ல சர்வதேச நீதிமன்றத்துல இந்த இலங்கை பிரச்சனைக்காக நீதி இன்னைக்கு வரை கிடைச்சிருக்கா? அப்ப இந்த வழிதாங்கி இந்த மக்களுக்கு எவ்வளவு சோகம் இருக்கும், ஒரு அணம் இருக்கும். கொலையை அந்த சண்டையை அந்த சிங்களன் ஒரு அடி எடுத்து வச்சான்னா 10 அடி அடிச்சது இந்திய ராணுவம் தான் சொல்லி அவனே சொல்றானே, ராஜபக்சவே சொல்றானே. அந்த போரை முன்னின்று ஏற்றி நடத்தது இந்திய பெருந்தேசம் இல்லைன்னா அந்த போரவே நாங்க நடத்தி வென்றிருக்க முடியாதுன்னு சொல்றானே. அதே இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஜெயவர்தனை அமைச்சரவையில் இருந்தக்கூடிய ரோனி டிமல் சொல்றான், அந்த அமைச்சர் சொல்றான், ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் மட்டும் நடக்காம போயிருந்துச்சுன்னா 6 மாசத்துல தமிழீழம் மலர்ந்திருக்கும், தமிழீழம் விடுதலை பெற்றிருக்கும் பதிவு செய்யறான். அப்ப அந்த ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் மூலமாக தமிழீழம் விடுதலை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஒப்பந்தை கட்டாயப்படுத்தி போட்டது குற்றம் இல்லையா? இதை பற்றி பேசுவதற்கு யாருக்காவது நரம்பு இருக்கிறதா? நாட்டில் நரம்பு இருக்கிறதா? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இந்த பேரறிவாளன் அவர்களை தீவிரவாதி என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீங்க யார் அதை சொல்றதுக்கு? நீங்க யாரு? நீங்க என்ன உலகமகா யோக்கியர்களா? போபர்ஸ் பீரங்கி வழக்கு உங்க மேல இல்லவே இல்லையா? அப்பலுக்கு பட்ச தலைவன் என்ற அந்த பிம்பம் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இல்ல உங்களுக்கு மட்டும் விசேஷ உறுப்போடு எந்த இறைவன் அது உங்களை படைச்சு அனுப்பியிருக்கானா? எங்க உயிரெல்லாம் நாய்க்கு கீழானதா? தமிழர்கள் உயிரெல்லாம் நாய்க்கு கீழானதா? 2 பேட்டரியை வாங்கி கொடுத்தாங்கிற வழக்க கொடுத்து 32 வருஷம் தன்னுடைய இளமை சிறையில புடுங்கி தின்னது யார் குற்றம்? அந்த இளமை இந்த நீதிமன்றங்கள் கொடுத்துருமா? இந்த உலகம் கொடுத்துருமா? இன்னைக்கு அதே நீதிமன்றத்தில் எந்த நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளியாக கூனி குறுகி கையில் விளங்கிட்டு அவரை நடத்தி பொம்மையாக நடத்தி கொண்டு போனார்களோ அதே இதுக்குள்ள இன்னைக்கு கருப்பு கோட்டை போட்டு சிங்கம் மாதிரி நம்பிக்கையின் தோற்றுவாயாக அந்த இடத்துல அண்ணன் பேரறிவாளன் போயிருக்கிறாரு. அந்த வகுத்தறிச்சல் தாங்க முடியலன்னா எங்கேயாவது போய் தொங்கிடலாம். அதை விட்டு கதறுவது வீணான செயல். இதை விட்டு பார் கவுன்சில வைகிறது, நீதித்துறைக்கு கருப்பு நாளுங்கிறது, இதெல்லாம் நீங்க என்ன குப்பாடு போட்டாலும் சரி, இனி தமிழ் தேசியம் என்பது அந்த தமிழ் தேசியம் என்பது வெகு விரைவில் மலர்ந்தே தீரும். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இங்க நடந்தது என்னங்கிறது தெரியும். இப்பயும் சொல்றேன், இந்த காணொலியோட உள்நோக்கம் என்பது ராஜீவ்காந்தி அவர்களை கொலையை நியாயப்படுத்துவதாக இந்த காணொலி ஒருபோதும் கிடையாது. 100 விழுக்காடு அது துக்கமான துன்பியல் நிகழ்வுதான். அதே நேரத்தில் அங்கு இறந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த ஈழத் தமிழர்களுடைய அந்த மூச்சு காற்றுக்கும் அவர்கள் கதறலுக்கும் அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் கத்தலுக்கும் யார் நீதியை பெற்றுத் தருவது? இந்த கேள்விக்கான விடை யாரிடமாவது இருக்கா? எந்த காங்கிரஸ்காரன்டையாவது இருக்கா?
கிளஸ்டர் குண்டுகளை, தடை செய்யப்பட்ட குண்டுகளை போட்டது குற்றமா, குற்றம் இல்லையா? துல்லியமாக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை ரேடார் மூலமாக துல்லியமாக காட்டி கொடுத்தது குற்றமா இல்லையா? அவர்களுக்காக இந்த போரை முன்னின்று நாம் ஏற்றி நடத்தியது தவறா இல்லையா? பாகிஸ்தான் இருந்து நீங்க ஆப்கானிஸ்தான 12-15 நிமிஷத்துல ஒரு நாடை கட்டமைச்சு கொடுக்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நியாயமான முறையில சண்டையிட்டு அந்த உள்நாட்டு சண்டையை நீங்க நசுக்கி ஒண்ணும் இல்லாம சிதைச்சு பிரபாகரன் அவர்களை அவர்களுடைய பெருங்கனவை சிதைச்சது மட்டும்தான் நீங்க செஞ்ச சாதனை. ஆனாலும் இனிமேலும் தமிழ்நாட்டு மக்களையோ அந்த தமிழுக்காக வாழக்கூடிய மக்களையோ சிறுமைப்படுத்துவதை காங்கிரஸ் கட்சி கைவிட வேண்டும். சுதா போன்ற அந்த எம்பிக்களே இது போன்ற தவறுகளை, பேரறிவாளன் அவர்களை தீவிரவாதி என்று சொல்ற கருத்தை பின்வாங்கணும். விடுதலை செய்யப்பட்ட பின்பு முறையாக NOC வாங்கி அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. காவல்துறை NOC கொடுத்திருக்கு. அதை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிறணும். அன்னைக்கு எங்க ரணத்தின் மக்கள் நாங்க, வலியின் மக்கள் நாங்க, துன்பத்தின் மக்கள் நாங்க. எங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஐயா அமர ராஜீவ்காந்தி அவர்களுடைய உயிர் உங்களுக்கு மிக புனிதமானது என்றால் 1.25 லட்சம் பேருக்கு மேல பறி கொடுத்த அந்த ஆத்மாக்களின் உயிர் அதை விட புனிதமானது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.